sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can Welcome to Tamil Max Chess. இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது செஸ் ஓப்பனிங் ரேப்களை இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஏற்கனவே நான் பகுதி ஒன்று வீடியோ, அதாவது கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ் செஸ் ஓப்பனிங்குடைய 3 வகையான ரேப்களை அதில் போட்டுள்ளேன். அந்த வீடியோவை இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கின்றேன், அல்லாவிட்டால் கார்ட்ஸில் கொடுக்கிறேன், நீங்கள் சென்று பார்க்கலாம். வாருங்கள், உடனடியாக இன்று நாங்கள் உங்களுக்காக 4 வகையான ரேப்கள், அதாவது கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ் செஸ் ஓப்பனிங் ரேப்கள், 4 வகையான ரேப்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். வாருங்கள், உடனடியாக நாங்கள் ரேப்புக்கு போகலாம். முதலாவது நகர்வு D4. கவனமாக பாருங்கள், முதலாவது நகர்வு வந்து D4. இது வந்து குயின்ஸ் போன் கேம். அடுத்தது நைட் F6. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்தது C4. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன். அடுத்தது G6. இப்பொழுது சிப்பாய் முன்னோக்கிறார். இது வெஸ்ட் இந்தியன் டிஃபென்ஸ். ஓகே. அடுத்து நைட் C3. இது வந்து கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ். ஓகே. அடுத்த D5. இது வந்து கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ். ஓகே. அடுத்த நகர்வு சிப்பாய் வெட்டுகின்றது. C cross D5. ஓகே. இப்பொழுது பதிலுக்கு நைட் cross D5. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகின்றது. அடுத்தது E4. இப்பொழுது குதிரையை நகர்த்த வேண்டும். குதிரையை வெட்டுகின்றது. அடுத்ததாக B cross C3. இது வந்து சிப்பாயினால் குதிரை கட் பண்ணப்படுகின்றது. பாருங்கள், இந்த ஆட்டத்திலே விளைக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை இனி அடுத்தடுத்து வரும் மூக்களை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். ஓகே. அடுத்த நகர்வு பிஷப் G7. ஓகே. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அடுத்த ஒரு பிரில்லியன் மூவை மேற்கொள்கின்றது. நைட் F3. ஓகே. நைட் இப்பொழுது நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த நகர்வு C5. ஓகே. இப்பொழுது சிப்பாயை அட்டாக் செய்வதற்காக அது நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு ரூக் B1. ஓகே. இப்பொழுது பதிலுக்கு குயின் A5. இங்கே கொண்டு வந்து குயின் வைக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ரூக் B5. ஓகே. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது குயினை என்னது ரேப் பண்ணப்பட போகின்றது ஒயிட்டினுடைய காய்களால். அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். அடுத்த நகர்வு குயின் கிராஸ் C3 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இது ஒரு பிளண்டர். ஏனென்றால் இப்பொழுது பிஷப்புக்கு D2 வைக்க கட்டாயமாக குயினை நகர்த்த வேண்டும், அல்லாவிட்டால் வெட்டுவிடும். எனவே குயின் போகிறது A3க்கு நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த இப்பொழுது பியூட்டிஃபுல் மூவ் ஒயிட்டினுடைய குயின் C2க்கு செல்லுகின்றது. ஓகே. இந்த சூழ்நிலையில் அடுத்ததாக நைட் C6. இதை செய்ய அடுத்தது ரூக் வந்து B3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே கவனமாக பாருங்கள் என்ன நடக்கப் போகிறது என்றால், இப்பொழுது இந்த பிளாக் குயினானது ரேப் பண்ணப்பட போகின்றது. இப்பொழுது குயின் போகின்றது A4க்கு நகர்த்தப்படுகின்றது பிளாக் குயின். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது ஒயிட்டினுடைய பிஷப் கொண்டு போய் இங்கே வைக்க இந்த குயினை வெட்ட போகின்றது. பாருங்கள், இப்பொழுது இங்கே வைக்க இந்த குயினால் எங்கும் செல்ல முடியாது, அடைபட்டு விட்டது. அதாவது இந்த குயினானது அடைபட்டு விட்டது. எனவே இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏனென்றால் இந்த குயின் இங்கே வராது, வந்தால் இந்த ரூக் வெட்டும். இங்கிருந்து இங்கு வந்தால் இந்த பிஷப் வெட்டும், அல்லாவிட்டால் இந்த குயின் வெட்டும். இங்கு வந்தால் ரூக் வெட்டும், இங்கு வந்தால் குயின் வெட்டும், இங்கு வந்தால் பிஷப் வெட்டும், இங்கு வந்தாலும் பிஷப் வெட்டும். ஓகே. இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானதொரு வெற்றியை இந்த ஒயிட்டானது பெற்று விட்டது. ஓகே. வாருங்கள், அடுத்த 2வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 2வது ரேப்புக்கு போகலாம். அதாவது கிரன்ஃபெல்ட் செஸ் ஓப்பனிங் டிஃபென்ஸ், அதாவது கிரன்ஃபெல்ட் தடுப்பாட்டம். அதற்கு நாங்கள் இப்பொழுது போகலாம். 2வது ரேப் இப்பொழுது உங்களுக்காக. ஓகே. வாருங்கள், உடனடியாக ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து D4. இது வந்து குயின்ஸ் போன் கேம். அடுத்த நைட் F6 இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்த C4 இந்தியன் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன். அடுத்த நகர்வு G6. இது வெஸ்ட் இண்டியன். அடுத்தது நைட் C3. இது வந்து கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்த நகர்வு D5. இது வந்து கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ். அடுத்தது பிஷப் G5. ஓகே. இது வந்து கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ். ஓகே. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் E4. ஓகே. அடுத்த நகர்வு நைட் கிராஸ் E4. நைட்டினை ஒயிட் நைட்டானது கேப்சர் பண்ணுகின்றது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக D cross E4. அடுத்தது G3. அடுத்த பிஷப் G7. ஓகே. இந்த ஆட்டத்திலே
ஒயிட் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை அடுத்து வரும் மூக்களில் நீங்கள் கவனமாக பாருங்கள். E3 ஓகே, அடுத்த நகர்வு C5. ஆம், இப்பொழுது பிஷப் G2க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது அடுத்ததாக ஒரு ரோங்கான மூவை மேற்கொள்ளுகின்றது, மன்னிக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு மூவை மேற்கொள்ளுகின்றது பிளாக்கினுடைய C கிராஸ் D4. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் பிஷப்பானது, அதாவது ஒயிட்டினுடைய பிஷப்பானது ஒரு தவறான மூவை மேற்கொள்ளுகின்றது. அதாவது பாருங்கள், இந்த பிஷப்பானது இந்த சிப்பாயை காட் பண்ணுகின்றது. பிஷப் கிராஸ் E4 வெட்ட ஒரு அற்புதமான ஒரு அடி விழுகின்றது பாருங்கள். இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே கொண்டு வந்து குயின் A5க்கு இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இந்த பிஷப்பினை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த ரேப், அதாவது ரேப் த பிஷப். ஓகே, அடுத்த நகர்வு குயின் A5 செக். அடுத்த நகர்வு குயின் போகின்றது, கவர் கொடுக்கப்படுகிறது D2க்கு நகர்த்த. இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப் ரேப் பண்ணப்படுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே கூடுதலான பாயிண்ட்ஸ்களில் இந்த விடை காணப்படுகிறது. எனவே இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது. ஓகே, வாருங்கள் உடனடியாக அடுத்த மூன்றாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக செஸ் ஓப்பனிங் ரேப்பிலே, அதாவது கிரன்ஃபெல்ட் செஸ் ஓப்பனிங் டிஃபென்ஸ் செஸ் ரேப்பிலே இப்பொழுது நாங்கள் மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். வாருங்கள் உடனடியாக. முதலாவது நகர்வு D4, இது வந்து குயின்ஸ் போன் கேம். அடுத்த நகர்வு நைட் F6 இந்தியன் டிஃபென்ஸ், C4 இந்தியன் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன், G6 இந்தியன் டிஃபென்ஸ் பெஸ்ட் இந்தியன். அடுத்த நகர்வு நைட் C3, இது வந்து கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், D5, இது வந்து கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ். அடுத்தது நைட் F3, இது வந்து கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ் 3 நைட்ஸ் ஓப்பனிங். ஆம், அடுத்த நகர்வு பிஷப் G7, இது வந்து கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ் 3 நைட்ஸ் ஓப்பனிங் தான். ஓகே, இனிவரும் மூக்களை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது, அது ஏன் என்று பாருங்கள். இப்பொழுது பிஷப் G5. ஆம், இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் இப்பொழுது நைட் E4க்கு நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த ஒரு ரோங்கான மூவை மேற்கொள்ளுகின்றது ஒயிட்டினுடைய குதிரை நைட் கிராஸ் D5. இது ஒரு பிளண்டர். அது ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே அடுத்ததாக இந்த நைட்டானது வெட்டுமாக இருந்தால் இவர்தால வெட்டுவார். வெட்ட உடனடியாக இந்த சிப்பாயை முன்னோக்கி தள்ளுவதன் ஊடாக இந்த சிப்பாயை வெட்டலாம், அல்லது குயினால் இந்த சிப்பாய் இதில் நடக்கின்ற குதிரையை வெட்டக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு நைட் கிராஸ் G5. ஆம், இப்பொழுது 18க்கு நைட்டை வெட்டுகின்றது. வெட்ட இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். ஒயிட்டினுடைய சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது, E6க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இங்கே பாருங்கள், இந்த குயினானது இந்த நைட்டை வெட்டும், அல்லாவிட்டால் இந்த பிஷப்பானது நைட்டை வெட்டும். ஏதாவது ஒரு நைட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஒயிட்டுக்கு ஏற்படும். எனவே இந்த ஆட்டத்தில் ஒயிட்டானது ரிசைன் பண்ணுகின்றது. பாருங்கள், இப்போ நைட் கிராஸ் C7 அண்ட் செக் கண்டு இருக்க. அடுத்தது குயின் கிராஸ் C7. தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே அழகானது வெற்றியை இந்த விலை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது. அடுத்த நகர்வு இது வந்து 4வது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். உடனடியாக இறுதி ரேப்புக்கு போகலாம், அதாவது 4வது ரேப்புக்கு போகலாம். அதாவது கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸினுடைய 4வது ரேப்புக்கு இப்போது நாங்கள் போகலாம். முதலாவது நகர்வு D4, இது வந்து குயின் போன் கேம். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அது என்ன நகர்வு என்றால் நைட் F6. ஓகே, அடுத்த நகர்வு இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்தது C4. ஓகே, இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன். ஓகே, அடுத்த நகர்வு G5. ஓகே, இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ் பெஸ்ட் இந்தியன். ஓகே, அடுத்த நகர்வு நைட் C3, இது வந்து கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், D5. அடுத்தது கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ், இதுதான் இந்த ஓப்பனிங் டிஃபென்ஸ். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் G5. ஓகே, அடுத்தது நைட் E4. இங்கே நகர்த்த இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் C கிராஸ் D5, சிப்பாயினை வெட்டுகின்றது. இது ஒரு தவறான மூவ். அதாவது இப்பொழுது நைட்டானது பிஷப்பினை கட் பண்ணுகின்றது. இங்கே கட் பண்ண H4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. மீண்டும் இந்த குதிரையிடம் செல்ல முடியாது, எங்கு சென்றாலும் குதிரை வெட்டுத்தான். அதன் காரணத்தினால் குதிரை போகின்றது E4க்கு நகர்த்து. இப்பொழுது பியூட்டிஃபுல் நைட் ஆனது கட் பண்ணப்படுகிறது ஒயிட்டுடைய நைட்டினால். இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள், ஒயிட் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை இப்பொழுதிலிருந்து முழுமையாக பாருங்கள். அடுத்த நகர்வு குயின் கிராஸ் D5. ஓகே, இப்பொழுது குதிரையை நகர்த்த வேண்டும். குதிரை போகின்றது C5க்கு இங்கே நகர்த்தப்பட. இப்பொழுது அடுத்த நகர்வு E5க்கு இங்கே சிப்பாய் தள்ளப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு நைட் F3. ஆம், இப்பொழுது நைட் ஆனது F3க்கு இங்கே நகர்த்தப்பட. அடுத்த நகர்வு E கிராஸ் D4.
இங்கே நகர்த்த இப்பொழுது ஒரு ரோங்கான மூவை மேற்கொள்ளுகின்றது ஒயிட் குயின். குயின் போய் A4 அண்ட் செக். இந்த சூழ்நிலை அடுத்ததாக நைட் C6க்கு வைக்கப்படுகின்றது. வைக்கப்பட அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் V3. ஆம், இதை இங்கே நகர்த்தப்பட இது ஒரு பிளண்டர். இப்பொழுது பாருங்கள், இந்த ஆட்டத்திலே V5க்கு சிப்பாய் தள்ளப்பட்டால் இப்பொழுது இந்த குயினானது ரேப் பண்ணப்பட்டு விட்டது. பாருங்கள், ஏனென்றால் இந்த குயினால் எங்கும் செல்ல முடியாது, எங்கு சென்றாலும் வெட்டுத்தான். இங்கிருந்து இங்கு வந்தால் இந்த பிஷப் வெட்டும், இங்கிருந்து இங்கு வந்தால் இந்த நைட் வெட்டும், இதை வெட்டினால் இந்த குயின் வெட்டும், இங்கு வந்தால் இந்த பிஷப் வெட்டும். பார்க்கலாம், இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானதொரு வெற்றியை இந்த பிளாக் பெற்று விட்டது. ஆம், அடுத்த நகர்வு நைட் A5க்கு நகர்ந்து வைப்போம். நகர்த்த இப்பொழுது B cross A4. தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே ஒரு வெற்றியை, பியூட்டிஃபுல் வெற்றியை இந்த பிளாக் ஆனது பெற்றுள்ளது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் இட்.